நேயர்களுக்கு வணக்கம். இது தமிழ் எஃப்எம் பாட்காஸ்ட். நான் தனுஜா. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கதை கேட்டுட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நான் தேடிய தேவதை, ஆர் மகேஸ்வரி அவர்கள் எழுதியது. போன அத்தியாயத்தில் தன்னோட மனைவிக்கு பிரசவம் பார்க்க வர சொல்லி நித்யவர்ஷினியை கெஞ்சினா ஒருத்தன். ஸோ தொடர்ந்து கதைக்குள்ளே போகலாம். தூங்கி கொண்டிருந்த மலரை தட்டி எழுப்பினாள் நித்யவர்ஷினி. பக்கத்தில் ஒரு பிரசவ கேஸ் வந்திருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் மலர் என்று கூறி வெளியேறினாள். ஏரிக்கரையின் மேல் புகுந்து வேகமாய் நடந்தால் 10-15 நிமிடத்தில் நம் ஊர் வந்துடும் என்று அவன் கூறி நடந்தான். நித்யவர்ஷினி அவன் பின்னே நடந்தாள். கொஞ்ச தூரம் நடந்ததும் இருட்டிவிட்டது. மழை தூறியது. குடையை விரித்து பிடித்து கொண்டாள் நித்யவர்ஷினி. ரோட்டை கடந்து ஏரிக்கரை வந்ததும் ஏரிக்கரையில் அவன் நடக்க அவன் பின்னே நடந்தாள் நித்யவர்ஷினி. சேரும் சகுதியும் அவளை கஷ்டப்படுத்தியது. சேற்றில் மாட்டி செருப்பு பீந்து போனது. கலற்றி தூர எறிந்துவிட்டு நடந்தாள். டார்ச் விளக்கை அடித்து கொண்டே வழிகாட்டி நடந்தான் அவன். ஏரிக்கரையை தொட்டவாறு நீர் தடதடுத்து கொண்டிருந்தது. குளிர்காற்று உடலில் மோதி கடுமையாய் குளிரியது. கொஞ்சம் வழிக்கு ஏரி பக்கம் விழுந்தால் நீரில் மூழ்கிவிடத்தான் வேண்டும். கரிய இருட்டு ஏரிக்கரை. ஏரிக்குள் தடாகமாய் நீர். முரடனாய் ஒரு ஆடவன் என எல்லாம் சேர்ந்து நித்யவர்ஷினியை பயங்கரமாய் பயமுறுத்தியது. அவன் வேக வேகமாய் நடந்தான். ஏய் மெல்ல போப்பா, பயமா இருக்கு என்றாள். நீங்கள் முன்னே போங்க என கூறி வழிவிட அவள் முன்னே நடந்தாள். டார்ச் வெளிச்சத்தை அவள் முன்னே காட்டவும் நித்யவர்ஷினி தட்டு தடுமாறி நடந்தாள். ஏப்பா உனக்கு வேற பாதையே கிடைக்கலையா என கேட்டு சலித்து கொண்டே நடந்தாள் நித்யவர்ஷினி. கொஞ்ச தூரம் சென்றதும் அவன் டார்ச் விளக்கொலியை நிறுத்தினான். பயந்து போனாள் நித்யவர்ஷினி. என்னாச்சு, ஏன் டார்ச் எரியலை என திரும்பி நித்யவர்ஷினி வாய் திறந்த வினாடி அந்த கொடியவன் நித்யவர்ஷினியை பிடித்து ஏரியில் தண்ணீருக்குள் தள்ளிவிட்டான். நித்யவர்ஷினி பெரும் அலறலோடு நீரில் மூழ்கினாள். அவன் வந்த வழியே ஓடினான். நீரில் விழுந்த நித்யவர்ஷினியின் அலறல் நாலாபுறமும் காற்றில் கரைந்து ஏரியை காவல் காத்து கொண்டிருந்த ஊர்காத்தான் காதில் விழவும் சத்தம் வந்த திக்கை நோக்கி ராந்தலைத்தை தூக்கி கொண்டு ஓடி நடந்தான். நீரில் குதித்து நீச்சல் தெரியாமல் அலறிய நித்யவர்ஷினியை காப்பாற்றி கரைக்கு தூக்கி வந்தான். அவள் முகத்தை ராந்தல் வெளிச்சத்தில் ஆராய்ந்தவன் அதிர்ந்தான். அந்த முனியன் பகல் முழுக்க ஆனந்த இனியன் வீட்டில் வேலை செய்யும் வேலையால் இரவில் ஏரிக்கரை உடையாமல் பாதுகாக்கும் ஊர்காத்தான் வேலை செய்து வருபவன். தினம் ஆனந்த இனியனுடன் பங்களாவிற்கு வந்து ராஜேஸ்வரி அம்மாவிற்கு வைத்தியம் பார்க்கும் நித்யவர்ஷினியை அவன் அறிவான். அதனால் அவளை தூக்கி கொண்டு பள்ளியை நோக்கி ஓடினான். அப்போதுதான் பள்ளிக்கு நித்யவர்ஷினியை பார்த்துவிட்டு போக ஆனந்த இனியனும் உள்ளே நுழைந்தான். முனியன் நித்யவர்ஷினியை தூக்கி கொண்டு உள்ளே ஓடியதை கண்டு அதிர்ந்தான். மருத்துவ முகாம் நடைபெறும் அறையில் நித்யவர்ஷினியை கிடத்திய முனியன் அவள் நீரில் மூழ்கிய விஷயத்தையும் காப்பாற்றியதையும் ஆனந்த இனியனிடம் கூறினான். கொஞ்ச நேரத்தில் டாக்டர்கள் அத்தனை பேரும் வந்துவிட்டனர். நித்யவர்ஷினிக்கு முதலுதவி செய்யப்பட்டது. நித்யவர்ஷினி கண்வழித்தாள். குளிராலும் கடும் ஜுரத்தாலும் நடுங்கினாள். அவளை அக்கோலத்தில் கண்ட ஆனந்த இனியன் நெஞ்சு பதறி போனான். ஒரு அரை மணி நேரத்தில் நித்யவர்ஷினியை ஏரிக்கரையில் தள்ளிய அந்த கொடியவனை பலார் பலார் என அரைந்து இன்னொரு ஊர்காத்தான் ஆனந்த இனியன் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினான். சின்னையா, டாக்டர் அம்மாவை தன் மனைவிக்கு பிரசவம் பார்க்க வாங்கன்னு கூட்டிட்டு போய் ஏரியில் பிடித்து தள்ளியது இவன்தான் என்றான். ஆனந்த இனியன் அவனை புரட்டி எடுத்து விட்டான். ஐயா விட்டுடுங்க ஐயா, பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டேன் ஐயா. யாருடா இதை செய்ய சொன்னது? தூர நின்ற பிரியாவை கை காட்டி, அதோ அந்த அம்மா தான் ஐயா. தனக்கு கிடைக்க இருக்கிற வாழ்க்கையை தட்டி பறிக்கிறதா சொல்லி கெஞ்சி எனக்கு பணத்தாசை காட்டினாங்க. நானும் பணத்துக்கு மயங்கி இவங்க சொன்னது போல் டாக்டர் அம்மா கிட்ட நாடகமாடி தனியே அழைச்சி போய் ஏரியில் தள்ளி கொல்ல பார்த்தேன். நீங்கள் பார்த்து எந்த தண்டனை தந்தாலும் ஏற்றுக்கிறேன் சின்னையா என்று காரில் கூறி அழுதான். தூர நின்ற பிரியா பயந்து போனாள். ஆனந்த இனியன் அருகில் வர சொல்லி கை காட்ட அருகில் வந்தாள். ஏய், இரவோடு இரவா மூட்டை முடிச்ச கட்டிட்டு திரும்பி பார்க்காம சிதம்பரத்துக்கு ஓடி போயிரு என்று உருமினான். ஆனந்த இனியன், நான் அது கண் முன்னாடி நிற்காதே, தூரப்போ. சாரி ஆனந்த இனியன். ஏய் போடி என ஆனந்த இனியன் அருவருக்க அந்த நொடி செத்தே போனாள். இனி இது போல நித்யாவுக்கு தொல்லை ஏதாவது கொடுத்த உன்னை உயிரோடு விட்டுற மாட்டேன், வெட்டி பொலி போட்டுருவேன் என்று கத்தினான். நித்யவர்ஷினி அருகில் சென்றான். நித்யா, உனக்கு அதிகப்படியான காய்ச்சல் இருக்கு, பயந்துருக்கிற, மருந்து மாத்திரையும் கொடுத்துருக்காங்க,
நீ இங்கே இருக்கிறத விட என்னோட என் பங்களாவுக்கு வருவது தான் சிறந்தது. நீ முடியாதுன்னு மறுத்தாலும் நான் விட போகிறதில்ல. மலர், நீங்களும் அவளுக்கு துணையாக என் பங்களாவுக்கு வரணும் எனவும் நித்யவர்ஷினி மலரால் மறுக்க முடியவில்லை. பங்களாவிற்கு வந்தனர். ராஜேஸ்வரியும் முரளிதரனும் விஷயத்தை அறிந்து கவலை கொண்டனர். ராஜேஸ்வரி வற்புறுத்தி இருவரையும் உண்ண வைத்தார். மலர், நீங்கள் களைச்சு போயிருக்கீங்க, உங்களுக்கும் உடம்பு சரியில்லை. நீங்கள் என் தாயோடு படுத்துக்கொள்ளுங்கள். பக்கத்து அறை விருந்தினர் அறை, அதில் நித்யவர்ஷினி படுத்துக்கொள்ளட்டும். நான் அவளுக்கு ஜுரம் எப்படி இருக்குன்னு அடிக்கடி செக் பண்ணி பார்க்குறேன். பொறுப்பாக பார்த்துக்கிறேன். ஆனந்த இனியன் இப்படி சொன்னது மலர் தயங்கினாள். என்னை நம்புங்க மலர், ஆபத்துக்கு உதவதான் உங்கள் இருவரையும் இங்கு அழைத்து வந்தது. மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லை என ஆனந்த இனியன் கூறவும் மலர் ராஜேஸ்வரி அறைக்கு சென்று படுத்துக்கொண்டாள். நித்யவர்ஷினியை விருந்தினர் ஆலைக்கு அழைத்து சென்று படுக்கையை சரி செய்து படுக்க வைத்தான். நித்யா, உங்கள் வீட்டுக்கு விஷயத்த சொல்ல வேண்டாம், அவங்க பயந்துருவாங்க. உனக்கும் சரியாயிடும் நித்யா, பயப்படாத என்றவன் ஆதரவாய் அவள் கையை பற்றினான். பின் கழுத்து வரை போர்வையை போர்த்திவிட்டு தூங்குமா நித்யா என அன்பாய் கூறவும் நித்யவர்ஷினியின் நெஞ்சம் அவன் அன்பில் கரைந்தது. நீங்கள் போய் உங்கள் அறையில் படுத்துக்கோங்க ஆனந்த இனியன் எனவும், இல்லை நித்யா, நான் அப்படி படுத்துக்கிறேன் என்று கூறி சோஃபாவில் படுத்துக்கொண்டான். நித்யவர்ஷினி கொஞ்ச நேரத்தில் உறங்கி போனால். ஒரு அரை மணி நேரம் கழித்து உறக்கத்தில், ஐயோ ஆனந்த இனியன், என்னை காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் தெரியாதே. ஆனந்தா, உங்களால் மட்டும்தான் என்னை காக்க முடியும், ப்ளீஸ் ஓடி வாங்க என்று கதறவும் ஆனந்த இனியன் ஓடிப்போய், நித்யா என்னம்மா செய்யுது என்று அவள் கையை பற்றி கொண்டான். ஆனந்தன், என்னை விட்டு போகாதீங்க என உளரவும், இல்லை நான் போக மாட்டேன் என அவள் பக்கத்தில் அமர்ந்து அன்பு மேலிட அவள் முடி கோதிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் ஜுரம் அதிகமாகி போனது. மலரை எழுப்பி விஷயத்தை கூறவும் அவள் வந்து ஊசி போட்டு மருந்து கொடுத்தாள். நித்யவர்ஷினி கண்மூடி உறங்கவும், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் மலர் என்றான் ஆனந்த இனியன்.